நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த ஹெச்எஃப் மாடு தீனியே இன்றைக்கி ஒழுங்காக எடுக்கலைங்க. காலையிலேருந்து மடியெல்லாம் ரொம்ப சிறந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, கண்ணு போடுற மாதிரி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஓரமாக கட்டியிருந்தோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தது. நம்மளும் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாமல் அந்த மாட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறதா இருந்தது. நான் வாங்கிட்டு வந்த மாடுகள் எல்லாமே கிடாரி கண்ணு தான் போட்டிருக்கு. நான் கொடுத்த மாடுகளுமே கிடாரி கண்ணு தான் போட்டிருக்கு. சரி, நானும் ரொம்ப ஈகராக இது என்ன கண்ணு போடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக கண்ணோட கால்கள் ரெண்டும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. நானும் கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த 2 கால் மட்டும் அப்படியே தெரிஞ்ச வாக்கிலே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல அங்கேயும் இங்கேயும் மாடு சுத்திட்டே தான் இருந்தது. ஆனா அதுக்கு மேல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. மோஸ்டா ஹெச்எஃப் மாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். கண்ணு நல்லா ஊறி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கண்ணு போட முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பா நம்ம கண்ணை இழுத்து விட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி இழுக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. மாடு கரெக்டாக புஷ் பண்ணுறப்ப நீங்கள் இழுத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி டக்குன்னு வெளியே வந்துடும். மாடுமே பார்த்தீங்கன்னா வழியில் பயங்கரமாக கத்திட்டே இருந்துச்சு. கண்ணுக்குட்டி நல்லாவே ஊறி இருந்ததுங்க. கண்ணுக்குட்டியோட தலை வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தலை ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் மாடு மறுபடியும் புஷ் பண்ணும்போது கரெக்டாக இழுத்த உடனே கண்ணுக்குட்டி டக்குன்னு வெளியே வந்துருச்சு. கண்ணு பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை சட்டையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம இழுக்கும் போதே கண்ணு எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. கண்ணு நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க. நம்மளால தூக்க முடியல. அந்த இடத்துல ரொம்ப சகதியாக இருந்தனால கண்ணுக்குட்டியை தூக்கி ஓரமாக அந்தட்ட மாட்டுக்கிட்ட விட்டுட்டோம். கடைசியாக மூக்கில் இருந்த கோலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மாட்டுக்கிட்ட அப்படியே விட்டுட்டு வந்துச்சோம். அதுக்கப்புறம் மாடு நக்கி நல்லா க்ளீன் பண்ணிடுச்சு. கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே எழுந்திரிச்சு பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாடு மதியம் ஒரு 1 மணி வாக்கில் கண்ணு போட்டுருந்ததுங்க. நஞ்சு போடுறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நஞ்சு போடுறதுக்கு ரொம்ப லேட்டானதுனால அடுத்த நாள் காலையில் தாங்க மாட்டை வந்து குளிப்பாட்டினோம். மாட்டை நல்லா தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டிட்டு கிருமியெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மாட்டோட அரைக்கு மஞ்சத்தூளும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாட்டோட கொம்புக்கு சுண்ணாம்பும் தொடவி விட்டோம். கடைசியாக ஒரு வழியாக நம்ம கண்ணுக்குட்டி ஊட்டினதுக்கு அப்புறம் தாங்க சீம்பாலுமே கறந்தோம். மாடு பார்த்தீங்க அப்படின்னா கிடாரி கண்ணு தாங்க போட்டுருந்துச்சு. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுழி சுத்தம் தான். கண்ணுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட கண்ணுக்குட்டியும் மாடும் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.